ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டராக இருந்தால் வீடியோவில் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. நீங்களும் கூட யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். 1000 வியூஸுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, 1 lakh வியூஸுக்கு, 1 million வியூஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம். இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வியூஸுக்கு 100 வியூஸுக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 100 வியூஸுக்கு எவ்வளோப்பா வரும், இவ்வளோ தான் வருதா, இல்லை இவ்வளோ வருதா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து வரும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஒரு 2 வீடியோ வந்து எடுத்து 100+ வியூஸ் போனேன், 200 வியூஸ்க்கு பிலோவாக இருக்கக்கூடிய வீடியோனுடைய ரெவன்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்ஸ்அப் குறித்து ஒரு அப்டேட் ரீசெண்டாக வந்தது வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து 120 வியூஸ் வந்து வந்திருக்கு. இதனுடைய ஏர்னிங்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டேப்குள்ளே போய்க்கிறேன். 0.02 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. வாட்ச் பேஜ் ஆட்ஸ் தான் வந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஆர்பிஎம் பொறுத்த வரைக்கும் 0.18 இருக்குது. ஸோ இதில் வந்து 0.02 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து அடுத்ததான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 145 வியூஸ் வந்து வந்திருக்கு. பட் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 8 நிமிஷத்துக்கு மேலேங்கிறதால நமக்கு மெட்ரோல் ஆட்ஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். அதில் 0.02 இருந்துச்சு. இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரெவன்யூ டேப் போய் பார்க்கலாம். 0.04 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது நமக்கு வந்து. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியான இது தான். பட் இந்த வியூஸ் ரேஞ்சை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மிட்ரோல் ஆட்ஸ்லாம் வச்சுருக்கிறதால இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். பட் ஸ்டில் ஆடியன்ஸ் வந்து 1 நிமிஷம் கிட்ட தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க. இது 8-9 நிமிஷம் ஆல்மோஸ்ட் வர மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி தான் ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கால்குலேட்டில் கூட நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வந்து கால்குலேட் ஆப்பில் வந்து வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா USD to INR இருக்குது. ஸோ USD வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். 0.02 வச்சுக்கலாம், ஓகேவா? 0.02 தான் நம்ம ஏர்ன் பண்ணது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது 1 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வருது, 1.6ன்னு வருது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 1 ரூபா வருது. அதே மாதிரி 0.04 வைப்போம், 3.3, அதாவது ஒரு 3.4 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100 வியூஸுக்கு வந்திருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வீடியோவாக இருந்தாலும் அது டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 ரூபா வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 ரூபா வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதாங்க ஏர்னிங்ஸ். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னடா இது இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் ஆகவும் இல்லை, எதுவும் இல்லை. அதே மாதிரி இவ்வளோதான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெவன்யூ அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆகலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி இருக்காது. ஏன்னா 0ல இருந்தானே எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே பெட்டர் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெவன்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் புரிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு 100 வியூஸ்க்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுங்கிறது தெரிஞ்சிக்கலாமே. ஸோ அது வந்து ஜஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக் பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதை மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். கேள்வி கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் கைஸ். அதுதான் கைஸ் வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.